மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்து மகள் குழுவிலிருந்து இந்துமதி ஆக்டர் பேசுகிறேம்மா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய மகிழ்வித்து மகள் டீமில் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது. பேக்கெட் மணி இன்கமாக இருக்கலாம், இல்லை அப்டேட் மார்க்கெட்டிங் இன்கமாக இருக்கலாம், இல்லைனா ஆட் வாட்சிங் ஜாப், நிறைய ஜாப்ஸ் இருக்குது. டெய்லி வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம டீமில் யார் யாரெல்லாம் கோல்டு காயின் வாங்குறாங்க, யார் யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்க, ஸோ இவங்களை பற்றின பேமெண்ட் ப்ரூஃப்லாம் டெய்லி பார்க்குறதா அவங்களுடைய ஒர்க்காக இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் இவ்வளோ நாள் அவங்களுடைய ஒர்க் போயிட்டே இருந்திருக்கும். யாரோ ஒருத்தருடைய வெற்றியை கொண்டாடுற தருணம் உங்களுக்கு வரும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களுடைய ஆன்லைன் மூலமாக, உங்களுடைய ஃபோன் மூலமாக உங்களுடைய கிச்சனுக்கே வரும். ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒரு லைஃப் மாறாதான் ஏங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நம்ம டீமில் யார் யாரெல்லாம் இது வரைக்கும் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஆனால் சில பேருக்கு ஐயோ எல்லாரும் வாங்குறாங்க நம்ம வாங்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தையும் அது உருவாக்கிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் அதில் சின்ன சின்ன மாற்றங்களை இப்போ அந்த வேலைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு கிச்சன் தான் ஒர்க்காக இருக்குது, பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வேணும், அந்த ஒர்க் மூலமாக என்னோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெய்லியுமே யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 100 தடவையாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஜாப் ஓகேயா இருக்குமா, அந்த ஜாப் ஓகேயா இருக்கான்னு ஒவ்வொரு ஜாப் பார்க்கும்போது இது ஒரு ஏக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏக்கம் அதை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக மகிழ்வித்து மகள் டீம் நிறைய முயற்சி எடுத்திருக்கு. அதில் சில முயற்சிகள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய நேரங்களில் கவலைப்பட்டு மட்டுமே இருக்கிறோம், இல்லை நிறைய விஷயங்களை பார்த்துட்டு மட்டுமே இருக்கோம், ஸ்க்ரோல் பண்ணிட்டு மட்டுமே இருக்கும் அப்படின்னா நம்மளோட லைஃப் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் என்ன பண்ணுவார்னா உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுவார். அப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாரு. நம்மளுடைய மைண்ட் என்ன, இது நமக்கு பணம் வேணும், பண தேவைகள் இருக்குது, பணம் பிரச்சனை புரிஞ்சால் நான் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு பணம்னு நம்மளுடைய தேடல் ஃபுல்லாகவே எங்கே போயிடுது, அந்த பணத்து மேலே போயிடுது. அப்போ பணத்தின் மேலே மட்டும்தான் நம்மளுடைய ஈடுபாடு போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய அங்கம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியுமானா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான அத்தியாவசியமான தேவைகள் எல்லாத்தையுமே இந்த பணத்தின் மூலமாக தான் வாங்க முடியும். பணம் சம்பாதிப்பது, பணம் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த பணம் இருந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ இருக்கும். ஆனால் பணம் இருக்கிற கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் மகிழ்வித்த மகள் டீமோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ மகிழ்வித்த மகள் டீம் அப்படிங்கிறத ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சாமானியப்பட்ட ஒரு குடும்ப தலைவி, வீட்டில் தான் நான் இருக்கேன், படிச்சிருக்கேன், படிக்கலை, எனக்கு வயசாகிடுச்சு, வயசாகலை, எது வேணாலும் இருக்கலாம். எங்களுடைய சிம்பிளான கோல் என்ன அப்படின்னா அவங்களுடைய கையில் தங்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். மகிழ்வித்த மகள் டீம் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுடைய கையிலையும் தங்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5000 மாதம் அவங்கள சம்பாதிக்க வரும். இது 2 தான் எங்கள் டீமோட மிகப்பெரிய இன்டென்ஷன். அப்போ பணம் சேரும்போது தங்கமும் சேர ஆரம்பிச்சுது. ஒன் பை ஒன்னா இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வாழ்க்கை பாடம்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை படம்னா பணம் பற்றின புரிதல். பணம் சம்பாதிக்கிறவன் மட்டும் புத்திசாலி கிடையாது, அந்த பணத்தை சரியான முறையில் செலவு செய்வனும், வரவு செலவுகளை சரியாக மேனேஜ் பண்ணி சேமிக்கணுங்கிற எண்ணமும் வர்றவன் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளனை மாற முடியும். அப்போ சம்பாதிக்கணும்னு நினைக்காம அந்த இங்கே பணத்தை வாங்கி இங்கே கடன் அடைக்கணும், இதை வச்சு அங்கடணும், இப்படி மட்டுமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கிறதுல உங்கள் கைக்கு வர ஒவ்வொரு பணத்துலையும் ஒரு பங்கை நீங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற பற்றின புரிதலை உங்களுக்கு கொடுக்குறது தான் மகிழ்வித்த மகள் டீமோட மிகப்பெரிய எண்ணம். ஏன்னா பணம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் மைண்ட் ஃபுல்லாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கும். ஸோ ஒரு பகுதி சேலரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேலரி ஓகே இருக்குது, அதில் ஒரு 100 ரூபாயை சேர்த்து வைக்கலாம், சம்பளமே இல்லை நான் எப்படி சேமிக்க முடியும்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகிழ்வித்த மகளிடம் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சே தவிர உங்களுக்கு சேமிக்கணுங்கிற வாழ்க்கையில் மிகப்பெரிய படத்தை கொண்டு வரணுங்கிறது தான் மகிழ்வித்த மகளிடமான மிகப்பெரிய விருப்பம். ஸோ அந்த விருப்பத்தை நிறைவு பண்ணுறதுக்காக இன்னையிலிருந்து உங்களுக்கு பேக்கெட் மணி இன்கமாக இருக்கலாம், இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்கமாக இருக்கலாம், ஆட் வாட்சிங் ஜாபாக இருக்கலாம், இது மாதிரி படித்தல் வருமானம், இது மாதிரி எந்த ஒரு வருமான வாய்ப்பாக இருந்தாலும் உங்களுக்கான ஒர்க் அப்படிங்கிறது மாதத்தில் 2 நாட்கள் மட்டுமே பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்குறதா இருக்க போது. அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே உங்களுடைய செல்ஃப் க்ரோத், உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும், அதை விட வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பங்காக இருக்கிற உங்களுடைய விளைச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ விளைச்சல் என்ன தெரியுமா, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன விட்டுட்டு போக போகிறீங்க, என்னென்ன சேமிப்பு விட்டுட்டு போக போகிறீங்க, எப்படிலாம் சேமிக்கணுங்கிற குணத்தை உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தர போகிறீங்க, இதை தான் பேச போகிறோம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய பாடமே சேமிப்பு தான். சேமிப்பு நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற பணம் மிகப்பெரிய பணமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குறைஞ்சபட்ச சம்பளமாக ஒரு 10,000 வாங்கினா கூட அது மூலமாக எந்த இடத்துல சரியான இடத்துல முதலீடு பண்ணியோ இல்லை சேமிச்சோ அவங்க வாழ்க்கையில் தேவைப்படும் எல்லா விஷயத்தையும் அவங்க அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அவங்க கற்றுப்பாங்க.
இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு பாடத்தை ஒரு மாம்க்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம், ஒரு அம்மாவுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குடும்ப தலைவி அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் சரியான விதத்தில் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்போடு தான் மகவித்து மக டீம் இந்த ஒர்க் ஆரம்பிக்குது. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2025 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தயாராகிடணும் அப்படின்றதுக்காக தான் மகவித்து மக டீமோட டார்கெட் இன்னையிலேருந்து இதுதான். ஸோ உங்களோட டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பரிணாமத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்காகவும், அதை மட்டும் இல்லாமல் அதை தாண்டி உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் சில விஷயங்களையும் கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் மகவித்து மக டீம் செய்ய போகுது. ஸோ காத்திருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக மகவித்து மக டீம் காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.